ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மகாநதி சீரியல் ப்ரோமோ விஜய் டிவியில் அப்டேட் பண்ணாங்க. அது என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இனி வர சீனே நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு டேரக்டர் சொல்லியிருக்காரு. ரொம்ப 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 டேரக்டர் கதையை வளைச்சி கொண்டு போகிறாரு. எவ்வளோ விஜய் காவேரியை பிரிக்க முடியுமோ அவ்வளோ பிரித்து கொண்டு போவார். அதுதான் இந்த சீரியலில் நடக்க போகுது. மொத்தம் காவேரியோட அம்மாவே திருந்தினாலும் விஜய் திருந்த மாட்டான். காவேரி அவங்க அம்மா சொல்லுவா, இந்த மாதிரி நான் விஜயை பார்க்கணுன்னு. காவேரி எல்லாம் உண்மையாக அவங்க அம்மாட்ட சொல்லிடுவா. அவங்க அம்மாவுக்கு விஜய் மேலே ஒரு அன்பு வந்திருக்கும். ஆனால் அந்த அன்பை விஜய் ஏற்றுக்க மாட்டான். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நடக்க போகுது. இதை டேரக்டர் 1 மாதமாக இழுப்பார். மறுபடியும் 2வது மாதம் விஜய் காவேரியும் பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க, பேசுகிற மாதிரி பேசுவாங்க. ஆனால் யாரோ மாதிரி தான் இருப்பாங்க. என் குழந்தைய மட்டும் பெற்று கொடுத்துட்டு நீ எங்கே வேணால் போடி, யாருக்கு வேணால் சேவை செய்டி அப்படின்னு விஜய் சொல்லிடுவா. இப்போ விஜய் ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக குழந்தை மேலே தான், காவேரி மேலெலாம் இல்லை. அதைத்தான் டேரக்டர் அழகாக சொல்லியிருக்காரு. ஆனால் இனிமேல் விஜய் காவேரி செய்கிறது கஷ்டம். சேர்ந்தாலும் கதை சீக்கிரம் முடிஞ்சிருனால எவ்வளோ இழுக்க முடியுமோ அவ்வளோ இழுப்பாங்க. இப்போ பசுபதி கதை வராது, ராகினி கதை வராது. இப்போ விஜய் காவேரி பிரிவு, அவங்க பாட்டி. இனி உண்மை பாட்டிக்கே தெரிஞ்சாலும் பாட்டிக்கு தெரிய வரும். அவங்க பாட்டி என்ன சொல்லுவாங்க, நீ அபார்ஷன் பண்ணிடு, நீ விஜய் கூட வாழ வேண்டாம், நீ வேறு யாராச்சும் போய் கல்யாணம் பண்ணிக்கோ, நான் வேறு யாராச்சும் போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவங்க பாட்டி சொல்லுவாள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் நடக்க போகிற விஷயம். குழந்தைக்காக தான் விஜய் காவேரியும் பார்க்குறாங்க. காவேரிக்கு மனசே வராது. ஆனால் கடைசியில் ஒரு உண்மையை சொல்லுவாள். காவேரி விஜய்கிட்ட போய் சொல்லுவாள். ஆவேசப்பட்டு கோவப்பட்டு சொல்லுவாள், இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் வீட்டில் இருக்கவங்க தான், உங்கள் வீட்டில் இருக்கவங்கனால தான் நான் வரவே இல்லை, உங்களால் பசுபதிக்கு பிரச்சனை வரனால தான் நான் வரவே இல்லை, நீங்கள் அப்படின்னு பாட்டிகிட்ட போய் சொல்லுவாள். இதுதான் நடக்க போகுது. ஆனால் ட்விஸ்ட்டாக கொண்டு போவார். நான் நடக்க போகிற கதையே சொல்லிவிட்டு இதைத்தான் இந்த 1 மந்த் ஃபுல்லாக சொல்லுவாங்க. இதுதான் என்னையோட மகாநதி ப்ரோமோ சீரியலு. நாளைக்கு நாளைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நாளைக்கு இந்த எபிசோடு நடக்காது. காவேரி உண்மையை மட்டும்தான் சொல்லுவாள். அதையே இழுப்பாங்க 1 மணி நேரம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே ஏதாச்சும் உங்களுக்கு தகவல் வேணும்னா அடுத்த எபிசோடில் நான் சொல்கிறேன். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த எபிசோடில் தெளிவாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். விஜய் பற்றியும் நிறையா நான் இந்த யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். உள்ளே போய் செக் பண்ணால் ஒவ்வொரு வீடியோவுக்கும் ஒவ்வொரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லக்ஷ்மி பிரியாவை பற்றியும் போட்டிருக்கேன். இனி வர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.